எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் பொட்டேட்டோ சில்லி கார்லிக் பைட்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது சூப்பர் டெலிஷியஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ஆனால் செம்ம யம்மியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். பொட்டேட்டோ மூழ்கிற அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இதை ஒரு 2 விசிலுக்கு நான் விட போகிறேன். ஸோ 2 விசிலுக்கு அப்புறம் நல்லா குக் ஆகிருக்கு பொட்டேட்டோ. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். இதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நல்ல பொடிசாக நறுக்குனா பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் இல்லை தட்டில் எதில் வேணால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா சமமாக்கிக்கணும். இதை நல்லா சமமாக்கிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வைக்க போகிறேன். அப்போ தான் வறுக்க ஈஸியாக இருக்கும். இதை இப்போது இந்த மாதிரி பைட்ஸ் சைஸில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒன்றையும் பிரித்து இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் திருப்பியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சில்லி கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ் முடிஞ்சிருச்சு. செம்ம ஈஸியான ரெசிபி இல்லைங்களா? டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.